வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். இந்த காணொலியில 4/2/2024 யூஜிடிஆர்பி தமிழ் 150 வினாக்களுக்கும் நாம விடை குறிப்பை இந்த காணொலியில நாம பார்க்க போறோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. இது ஒரு தற்காலிக விடை குறிப்பு தான். சில வினாக்கள் ஊகத்தின் அடிப்படையில கொடுத்திருப்போம். சில வினாக்களுக்கு புத்தக ஆதாரம், எந்தெந்த புத்தகத்திலிருந்து எடுத்தாங்க அப்படிங்கிறது சில புத்தகத்தை, ஏன்னா இந்த 150க்கும் புத்தகத்தை வச்சு காட்ட முடியாது. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் புக்கை வச்சு நான் காட்டுறேன். கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் 7ஆம் தேதி எக்ஸாக்டா நாங்க போடுவோம். வள்ளுவர் வாசகர் வட்டத்துல இதுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இருக்கு, கட் ஆஃபை மென்ஷன் பண்றதுக்கு. அதே மாதிரி எங்களுக்கு பிஜிடிஆர்பி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பி தமிழுக்கும் இப்ப லைவ் கூகுள் மீட் ஆன்லைன் கிளாஸஸ் டெய்லியும் நைட்டு 8 to 10 நடக்குது. இப்ப நாம இந்த 150 வினாக்களுக்கும் விடை குறிப்போட விளக்கத்தோட புத்தக ஆதாரத்தோட பார்க்கலாம். வணக்கம், வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த 150 வினாக்களுக்கு வினாக்களை படிப்பாங்க. அதற்கு விடை குறிப்பை நான் சொல்றேன். வணக்கம். முதல் கேள்வி, வார் இரும் துந்தல் வயங்கிழை ஒழிய வாரேன் வாழிய நெஞ்சே என்ற அடிகள் இடம்பெறும் நூல். சார், இதுக்கு ஆப்ஷன் டி கொடுத்திருக்காங்க. பட்டினப்பாலை. முட்டாச்சிறப்பின் பட்டினம் பெரினும்னு பட்டினப்பாலையில தலைவன் கூற்றாக இருக்கக்கூடிய பாடல். அடுத்த கேள்வி, சிறுவெண் காக்கை 10 இடம்பெறும் நூல் எது? ஆப்ஷன் பீங்க. 50 நூறுல நெய்தல் திணையில அம்முவன் பாடினது. அடுத்த கொஸ்டின், பாண்டியன் இளவந்திகை பள்ளி துஞ்சிய நன்மாறனுக்கு இளநாகனார் கூறிய கூற்று. ஆப்ஷன் டி கொடுத்திருக்காங்க. அறநெறி முதற்றே அரசின் கொற்றம், புறநானூற்றுல 55வது பாடல். அடுத்த கேள்வி, பஞ்சுரம் என்னும் பண் எந்த நிலத்திற்குரியது? ஆப்ஷன் டி பாலை. நிலனும் நீடிய இமயமும் நீ என்று எத்தெய்வத்தை பரிபாடல் கூறுகிறது? ஆப்ஷன் ஏ திருமால். இது பேரன்களை பிரிக்கக்கூடிய சொல். நல்ல எண்ணாது சிதைத்தல் வல்லை என மண் இயல்பு கூறுவது? மன்னன் இயல்பு. மன்னன் இயல்பு கூறுவது? ஆப்ஷன் சி அரசவாதை நப்பசலையார் பாடியது. பெருநல் வானத்து பருந்து உலாய் நடப்ப தூறு இவர் துருக்கள் போல. இதில் இடம்பெறும் துருக்கள் என்ற சொல்லின் பொருள் என்ன? சார், இது இதுக்கு விடை ஏகப்பட்ட பேர் என்கிட்ட இது பாறையா இருக்கும் சார் அப்படின்னாங்க. பாருங்க, நான் சாவே சுப்பிரமணியன் புக்கு இங்க பாருங்க. இந்த புக்கு சாவே சுப்பிரமணியன் புக்ல 455வது பக்கம். இதுக்கு போனீங்கன்னா விடை கிடைக்கும். நீங்க செக் பண்ணிக்கலாம். சாவே சுப்பிரமணியன் புக்ல 455. பட்டினப்பாலையில வரும். பாருங்க, நான் புத்தகத்தையே ஒரு தடவை காட்டுறேன். எனக்கு இந்த புத்தகத்தை ஏன் காட்டுறேன், இந்த புத்தகத்தை பேஸ் பண்ணியே கிட்டத்தட்ட 5-6 கேள்விகள் வந்திருக்கு. நல்லா பார்த்துக்கங்க இந்த புக்கு. இதுல திருமாவளவன் செய்த உரிஞ்சை போர், அதாவது 453 இருந்து 455 பக்கம் வரைக்கும் வருது. நீங்க 453ல பெருநல் வானத்து பருந்து உலாய் நடக்க தூது இவர் விருவல். நான் நேற்றே சொன்னேன், இந்த ஊர் போடக்கூடாது. வல்லினத்துக்கு வர இதுக்கு பாத்தீங்கன்னா கசட தபர அந்த ஊர் போடணும். போல போது வேட்டு அப்படின்னு வரும். இது 454வது பக்கம். இதுல தூது அப்படிங்கிறது சிறுமலை அப்படின்னு கொடுத்திருப்பாரு.
அதுக்கு வந்து அவரு வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து தூது அப்படிங்கிறது சிறுமலை. அப்ப நாம வந்து பார்க்கும்போது நெருங்கிய மலைகளா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அடுத்தது படிங்கம்மா. ஐங்குறுநூற்றில் முல்லை திணையை பாடியவர் யார்? இது ரொம்ப எளிமையான கேள்விதான். பேயனார். கோடல் குவிமுகை அங்கை அவிழ கோடல் என்பதன் பொருள் என்ன? இதுக்கு ஆப்ஷன் வந்து டி வந்து வெண்காந்தல். இது வந்து முல்லைப்பாட்டுல வரும். நேற்று வந்து தப்பா சொல்லிட்டேன் செங்காந்தல்னு. இதுக்கு வந்து விடை வந்து வெண்காந்தல் தான். அடுத்த கேள்வி. மாரி பித்து கத்து நீர்வார் கொழு முகை இரும்பனம் பசுங்குடை பலவுடன் பொதிந்து என்ற குறுந்தொகை பாடலை பாடியவர்? ஆப்ஷன் டி சிறைக்குடி ஆந்தையார், பாலைத்திணை. ஆனைமலை, அழகர்மலை, குடுமியாமலை முதலிய இடங்களில் உள்ள கல்வெட்டுகளில் இடம்பெற்ற எழுத்துக்கள் யாவை? இது ரொம்ப டிஸ்பியூட்டான கொஸ்டின்ஸ். ஏன்னா வட்ட எழுத்து, பிராமி எழுத்து, பிராகிருத எழுத்து, இரண்ட எழுத்து இது எல்லாமே சூட்டபிளா இருக்கும். நீங்க சக்திவேலுடைய தமிழ் மொழி வாராதுல பாத்தீங்கன்னா சில இடத்துல பிராமின் இருக்கு. ஆனா 369வது பக்கம் இங்க பாருங்க. இந்த புக் மேக்சிமம் எல்லாத்துக்கும் தெரியும், தமிழ் மொழி வரலாறு. இதுல போயிட்டு நீங்க 369வது பக்கம் பாருங்க. எல்லாம் படிச்சேன், நம்ம இதெல்லாம் கிழிச்சே போயிடுச்சு. நான் பேஜ் நம்பர் சொல்றேன். 369ல போய் பாருங்க, எழுதியே இருக்கும். ஆனைமலை, அழகர்மலை, திருமயம், குடுமியாமலை முதலிய இடங்களில் உள்ள கல்வெட்டுகளும் வேள்விக்குடி, சின்னமனூர், வனமங்கலம், தலவாய்புரம் செப்பேடுகளிலும் திரண்ட எழுத்துகள் பொதிக்கப்பட்டிருக்கிறதை காணலாம் அப்படின்னு தமிழ் மொழி வரலாறு புத்தகம். அந்த புத்தகத்துல போய் பாருங்க. இதுக்கு விடை வந்து கரெக்டா தெரியும். ஏன்னா இதுக்கு என்கிட்ட பாதி பேர் போன் பண்ணி ஐயா இது பிராமி தான், இல்லைங்க வட்ட எழுத்துங்க, திரண்ட எழுத்துக்கள் ஏகப்பட்ட டிஸ்பியூட்ஸ். அதனாலதான் நான் அந்த புக் ரெஃபரன்ஸோட உங்களுக்கு வந்து காட்டுறேன். அடுத்த கேள்வி போவோம். தனுக்கோட்டம், நமன் கோட்டம், சக்கர கோட்டம் முதலிய கோட்டங்கள் இடம்பெறும் நூல் யாது? இது வந்து கலிங்கத்து பழனிங்க. இது கலிங்கத்து பழனி ஆராய்ச்சி அப்படிங்கிற நூல்ல இருந்து இந்த விடை குறிப்பை வந்து எடுத்தேன். அடுத்த கேள்வி. குரல் வளை தடையொலி அதிகமாக பயின்று வரும் திராவிட மொழி குடும்ப மொழி யாது? இது ஆப்ஷன் டி தோடா, கோடா, மால்டா. அடுத்த கேள்வி. நலிவு வண்ணம் என்று தொல்காப்பியரால் குறிக்க பெறும் எழுத்து யாது? ஆயுத எழுத்து. ஆப்ஷன் டி ஆயுத எழுத்து. அடுத்த கேள்வி. செய்யப்படு பொருள் இயலாத தூங்கு என்பது எவ்வகை வினை? இது வந்து ஒரு கஸ் பண்ணி போடுறேன். செய்யப்படு பொருள் இல்லாதது தூங்கு அப்படின்னா வந்து தன்வினையா வராது. என்னுடைய இது கணிப்பு வந்து பிறவினையா இருக்கும். அடுத்த கேள்வி. துணை மொழிகள் என்பது ஒரே ஒளியனின் மாற்று வடிவம் தான். ஆப்ஷன் சி ஒரே ஒளியனின் மாற்று வடிவம். அடுத்த கேள்வி. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட ஒரு வகை மக்களால் அல்லது ஒரு மனிதனால் இவ்வாறு பேசப்படுகிறது, பேசப்பட்டது என்று ஆராயும் மொழியியல் துறையை குறிப்பிடுக. இது வந்து ஐயா சக்திவேலுடைய புக்ல 29வது பக்கம் போய் பாருங்க. விடை வந்து விளக்கமுறை மொழியியல். நான் மறுபடியும் அந்த புக்கு காட்டுறேங்க. நான் வந்து இந்த சிசிடிஎஸ் வந்து எடுத்திருக்கோம் தமிழ் மொழி வரலாறுல. நீங்க போயிட்டு 29வது பக்கம் நானே படிச்சே காட்டிடுறேன். பாருங்க 29வது பக்கத்துல மொழியியலை 3 பெரும் பிரிவாக பிரிக்கலாம். விளக்க மொழியியல், வரலாற்று மொழியியல், ஒப்பு மொழியியல்னு இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஒரு மொழியின் குறிப்பிட்ட காலத்தை அடிப்படையாக வைத்து அக்கால மொழியினை ஆராய்வது விளக்க மொழி இயலாதுன்னு தெளிவாக கொடுத்திருக்காங்க. பேஜ் நம்பர் 29 பாத்துக்கங்க. அடுத்த கேள்வி. நகர விகுதி ஒருமையையும் மகர விகுதி பன்மையையும் குறிக்கும் பெயர் எது? இது எப்படி ஆக்சுவலா எங்க இன்ஸ்டிடியூட்ல படிக்கிற கனிமொழி அப்படிங்கிற பொண்ணு இது எல்லாமே நாங்க குழம்பிக்கிட்டு இருக்கோம். என்னடா வித்தியாசமான கேள்வி கேட்டிருக்காங்க. எந்தெந்த புத்தகத்தை தமிழாசிரியர் என்னாலேயே வந்து ரொம்ப கன்ஃபியூஸா இருந்தது. பட் இது வந்து கஸ் பண்ணி போட்டதுதான். ஏன்னா நகரம் அப்படிங்கிறதுக்கு அந்த பொண்ணு சொன்னது ஒருமை அப்படிங்கிறது நான் அப்படிங்கிற சொல்ல குறிக்கும் ஐயா. நாம் அப்படிங்கிறது வந்து பன்மையை குறிக்கும். நகர விதிக்கு நான் எடுத்துக்கலாம்.
மகர விகுதிக்கு இம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்ப நான் என்பது நகரத்துல ஒருமை, நாம் என்பது மகரத்துல பன்மை அப்படின்ட்டு எங்க இன்ஸ்டிடியூட்ல கனிமொழி அப்படிங்கிற ஒரு பொண்ணு சொன்னதை வச்சு சுட்டு பெயர் அப்படிங்கிறது நான் சொல்றேன். அடுத்த கேள்வி. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய 4 மொழிகளுக்கு இடையேயுள்ள ஒற்றுமைகளை சுட்டிக்காட்டியவர் யார்? இது ஸ்கூல் புக்குங்க. 9th புக்ல பாத்தீங்கன்னா இதுக்கு விடை தெரியும். எல்லிஸ் 9th புக்ல பாருங்க, திராவிட மொழி குடும்பம்னு இருக்கும். அடுத்த கேள்வி. பெரிய மண் களத்தை குறிக்கும் காங்கு என்ற சொல் எந்த மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கு வந்தது? இது சீனம்ங்க. இது ஏகப்பட்ட புத்தகத்துல பார்க்கலாம். நீங்க நம்ம தேப்போமி இது தமிழ் மொழி வரலாறு இருக்கு, நம்ம சக்திவேல் புக்லயும் இருக்கு, ஏகப்பட்ட புத்தகத்தில் இருக்கு. சீனம் தான். அடுத்த கேள்வி. லா, லா, ழ எனும் இம்மூன்று ஒலிகளும் ஆப்ஷன் டி பிரிவழி ஒலிகள். இதுல மொழியியல் புக்கு நான் இந்த ஆன்சர் எதுல கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறத மொழியியல் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குங்க. பேராசிரியர் ரா சீனிவாசன் எழுதுனது. இதுல பேஜ் நம்பர் 13ல போய் பாருங்க, இதுக்கான விடை தெரியும். பிரிவழி ஒலிகள்னு பேஜ் நம்பர் 13. இதுல எல்லாம் போல்டா காட்ட முடியாது, நான் அதனாலதான் புத்தகத்தை காட்டினேன். நீங்க போய் பார்த்துக்கலாம். ஏன்னா நான் பக்கத்துல போல்டா வச்சு காட்ட முடியாது. இந்த இடத்துல இருக்கும், இந்த மாதிரி டேபிள் போட்டு கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி இருக்கும். அதனாலதான் புக்கினுடைய அட்டையை நான் காட்டினது. அடுத்த கேள்வி படிங்க. ஒலி தனித்தோ தொடர்ந்தோ பொருள் தருவது டேஷ் ஆகும். இது சொல்லுறுபன். இது மொழியியல் ரா சீனிவாசன் புக்ல பேஜ் நம்பர் 60. இந்த சொல்லுறுபன் அப்படிங்கிற டாபிக் பேஜ் நம்பர் 60ல போய் பார்க்கலாம். பேராசிரியர் ரா சீனிவாசன் புக்கு. தென்பாண்டி நாட்டார் ஆ வினை எவ்வாறு அழைப்பர்? இது விடை பெற்றம். இது நீங்க தமிழ் மொழி வரலாறு ஐயா சக்திவேல் புக்ல இருக்கு. அப்புறம் நம்ம ஐயா தேப்போமியினுடைய புக்கு. இது சேனாவுடைய சொன்னது. நம்ம தொல்காப்பியனுடைய வெள்ளைவானாத புக்லயும் இருக்கு. இது ஏகப்பட்ட இடத்துல தென்பாண்டி நாட்டு ராவினை பெற்றங்கிற குறிப்பு காணப்படுது. அடுத்த கேள்வி. தனிநிலை உருபனோடு சேர்ந்து இயங்கும் ஆற்றலுடைய உருபன். இது கட்டுநிலை உருபன்ங்க. மொழியில் ஜெயா கருணாகரன் புக்ல பாத்தீங்கன்னா இதுக்கு விடை கிடைக்கும். இந்த புத்தகம் ஒரு ஃப்ரெண்டு வாங்கிட்டு போனாது, அதனால புத்தகத்தை காட்ட முடியல. மொழியில் ஜெயா கருணாகரன் புக்ல பாருங்க. அடுத்த கேள்வி. பாடலின் முதலிலும் இறுதியிலும் கு என்ற எழுத்து வர நடுவில் ஊருடையான் என்ற சொல் அமைத்து வெண்பா புனைந்தவர்? துறைமங்கலம் சிவபிரகாசர். அடுத்த கேள்வி. விருந்தெதிர் கொள்ளவும் பொய்சூழ் அஞ்சவும் அரும் பெறல் புதல்வனை முயங்க காணவும் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது? இதுக்கு விடை கலித்தொகைங்க. அடுத்த கேள்வி. பிறந்து தவழ கற்றதன் தொட்டு சிறந்தனன் நாடு செகிர் கொண்டு நாள்தோறும் வளர்ப்ப இவ்வரிகள் யாரை சிறப்பிக்கின்றது? இது கரிகால் வளவன புதுநலாற்று படையில சொல்லப்படுது. கரிகால் வளவன புதுநலாற்று படையில. இது சாவி சுப்பிரமணியம் புக்ல நீங்க பார்க்கலாம். மனைக்கு விளக்கு ஆகிய வானுதல் கணவன் முனைக்கு வரம்பு ஆகிய வெண்வேல் நெடுந்தகை பாடல் கூறும் புறத்திணை யாது? இது புறநானூறுல 314வது பாட்டுங்க. வாகை திணையில வல்லான் முல்லை அப்படிங்கிற துறையில காணப்படுது. அடுத்த கேள்வி. 10 மூன்றாம் பத்து யாரை பாடியது? பாலை கௌதனார் செழு குட்டுவனை பாடியது. அடுத்த கேள்வி. கார்த்திகை சாற்றில் கழி விளக்கு என விளக்கேற்றும் நிகழ்வை குறிப்பிடும் நூல் எது? களவழி 40ங்க. முல்லை நில உணவாக பெரும்பானாற்றுப்படை எதனை சுட்டுகிறது? இதுக்கு விடை கும்மாயம்ங்க. இதுக்கு நான் கரெக்டா சொல்றேன் பாருங்க. சாவே சுப்பிரமணியம் புக்கு சங்கர் இலக்கியம் 10 பாட்டு மூலம் தெளிவுரையும். இந்த புத்தகத்துல 15வது பக்கம் போய் பாருங்க. இதுல முல்லை நில சிற்றூர்களில் திணையரிசி சோற்றையும் வடகரிசி சோற்றையும் அவரை பருப்பையும் கலந்த கும்மாயம் என பெயர் பெற்ற உணவை உண்டனர்.
பெரும்பாலாற்று படை 167, 168, 192, 195 இந்த பக்கத்துல இந்த பாட்டை வந்து பார்க்கலாம். அதே மாதிரி எங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் எங்க ஸ்டூடெண்ட்டுக்கு தான் தெரியும். நான் எங்க ஸ்டூடெண்ட்டுக்காக காட்டுறேன் எவ்வளவு பேரு இந்த கொஸ்டினை ஆன்சர் தப்பா போட்டிருக்காங்க. எங்க ஸ்டடி மெட்டீரியல்ல அப்படியே இருக்கு. எங்களுடைய ஸ்டூடெண்ட்டுக்காக நாங்க சொல்றதுங்க. அதனால எங்க மெட்டீரியல் காட்டுறோம். எங்ககிட்ட படிக்கக்கூடிய யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, காலேஜ் டிஆர்பி ஸ்டூடெண்ட் நீங்க போயிட்டு சங்க இலக்கியத்துல இந்த முல்லைநில விளைவு அப்படிங்கிற டாபிக்ல வந்து நீங்க வந்து பார்க்கலாம். அடுத்த கேள்வி படிங்கம்மா. தோப்பி என்பதன் பொருள். இது வந்து தோப்பிங்கிறது நெல். இதே இதுல பாருங்க பக்கத்திலேயே கொடுத்திருக்காங்க. இதே புத்தகத்துல 19வது பக்கம் தோப்பி. இதெல்லாம் பாருங்க கொஸ்டினாவே நான் கொடுத்திருக்கிறேன் பாருங்க. இந்த இதுல தூரத்துல இருந்து காட்டினா தெரியும் நினைக்கிறேன். கொஞ்ச நாச்சும் அண்டர்லைன் பண்ணிருக்கேன். நெல் விதை இதெல்லாம் நாங்க இந்த கும்மாயம்லாம் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட டெஸ்ட்ல கொடுத்திருக்கோம். இந்த தோப்பி அப்படிங்கிறது ஒரு கல்வதை. இது எந்தெந்த நூல்ல சொல்லப்பட்டிருக்குன்னா திருமுருகாற்று படையில சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து சங்க இலக்கியம் சாதி சுப்பிரமணியம் புக்ல காணப்படுது. அடுத்த கேள்வி. திருவோண திருநாளை பதிவிடும் 10 பாட்டு நூல் எது? இது மதுரை காஞ்சி ஸ்கூல் புக்லயும் இருக்கு. அடுத்த கேள்வி. புனையா ஓவியம் கடுப்ப என்று நெடுநல்வாடை குறிப்பிடும் பொருள் யாது? தலைவி வருந்தனை. அடுத்த கேள்வி. ஆரிய அரசன் பிரகத்தன் என்பவனுக்கு தமிழின் பெருமையை உணர்த்துவதற்காக பாடப்படும் நூல் எது? குறிஞ்சிப்பாட்டு. அடுத்த கேள்வி. ஏழகத்தகர் என்பது எந்த கால்நடையை குறிக்கும்? ஆட்டுக்கிடாய். உலகம் ஒப்ப வலன் ஏற்பு திரி தரு பலர்புகழ் ஞாயிறு கடல்கண் டா அங்கு என தொடங்கும் நூல் எது? திருமுருகாற்றுப்படை. உள்ளங்காடனார் என்னும் புலவரால் பாடப்பட்ட நூல் எது? கைநிலை. அடுத்த கேள்வி. நேர் இறை முன்கை பற்றி நுமர் தர நாடு அறி நல்மணம் அயர்க்கம் என்று அக்கால திருமண முறையில் கைப்பிடிக்கும் சடங்கு இருந்ததை உணர்த்தும் நூல். இது வந்து குறிஞ்சிப்பாட்டுல இதே புத்தகத்துல நீங்க குறிஞ்சிப்பாட்டு டாபிக்ல போய் வந்து பார்க்கலாம். பக்கத்தை நான் வந்து எழுத மறந்துட்டேன். இந்த புக்ல தான் பார்த்தேன். பாருங்க சங்க இலக்கியம் 10 பாட்டுல பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். நீங்க குறிஞ்சிப்பாட்டு அதுல உள்ள போய் பாத்தீங்கன்னா தெரியும். விடை வந்து குறிஞ்சிப்பாட்டு. அடுத்த கேள்வி. அகநானூற்றில் 2, 8 என முடியும் எண்களை கொண்ட பாடல்கள் எத்தினையை குறிக்கும்? குறிஞ்சித்திணை. அடுத்த கேள்வி. வழிபாதைகளை ஒரு சுற்றுலா வழிகாட்டி போல் சுவையாக கூறி செல்லும் நூல் எது? இது வந்து மலைபெடுகடான். இதே சாதி சுப்பிரமணியம் சங்க இலக்கியத்துல 467வது பக்கம். இந்த புத்தகத்திலே பாருங்க எத்தனை கேள்வி வந்திருக்கு. இத்தனை கொஸ்டினுமே நாங்க எங்க ஸ்டூடெண்ட்களுக்கு டெஸ்ட் பேட்ச்லயோ ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டினா கொடுத்துருக்கோம். அதனாலதான் இந்த புக்கை நான் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து காட்டுறோம். அடுத்த கேள்வி. 7 வள்ளல்களின் சிறப்பையும் நல்லிய கோடனிடம் ஒருங்கே காண்பதாக கூறிய புலவர் யார்? நத்தத்தனார். அடுத்த கேள்வி. 10 4ஆம் 10 பாடியவர்? காப்பியற்று காப்பியனார். போர்க்களத்தில் கார்த்திகை விழா கொண்டாடியதை குறிப்பிடும் நூல் எது? களவள்ளி 40. அடுத்த கேள்வி. தமக்கிடையே பூ இடைப்படினும் ஓர் ஆண்டு கழிந்தது போல் வருந்தும் பறவை எது? பி. மகன்றில். இது சீவக சிந்தாமணி குறுந்தொகையில காணப்படுது. மாணவர்களுக்கு பொருள் கொடுத்து கற்பிக்க வேண்டும் என கூறுவது எது? ஏலாதி. உழும் எருது இல்லாத உழவருக்கு வீணா போகும் நிலத்தின் ஈரம் கூட துன்பம் தரும். நாலடியார். கற்றவருக்கு எவ்வூரும் தம்மூரே என்று கூறியவர் யார்? விளம்பி நாகனார். தன்னிடம் புகழடைந்தவருக்கு அமிர்தமாகவும் புகழடையாதவருக்கு பாம்பின் நஞ்சை போன்றும் காணப்படுபவன் யார்? சீவகன். கண்டேன் கிடந்தேன் கனவின் இது கண்டவாறே இவ்வரி இந்நூல் உருவாவதற்கு காரணமாக அமைந்தது? நீலகேசி.
மூவர் உலாவை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் யார்? இது கொஞ்சம் டவுட்டா இருக்குங்க. கோபால் ஐயர் அல்லது உவே சாமிநாதர், ரெண்டுல ஒண்ணு வரும். பதிகம் என்னும் இலக்கிய வகையின் இலக்கணத்தை கூறும் நூல்களுள் ஒன்று. இது எல்லாமே பாட்டியலுக்குள்ள ரொம்ப தோல்வி பார்த்தோம், கண்டுபிடிக்க முடியல. கூடிய விதியில கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு ஆன்சர் சொல்றோம். அதே மாதிரி மூவர்களாக ஊவேசாவா கோபால் ஐயரான்னு சொல்லிடுறோம். அடுத்த கேள்வி. மாதா உடல் சலித்தால் 83 எங்க? பல்வேறு நெல் வகைகளை கூறும் சிற்றிலக்கிய நூல் எது? முக்கூடல் பல்லு. அறிவு வெறி பித்து கொண்ட ஒரு புலவரை வெல்ல நீரோட்ட யமக அந்தாதி பாடியவர்? பாருங்க, சிவபிரகாசரை எப்படி குழப்பி கொடுத்திருக்காரு பாருங்க. துரைமங்கலம் சிவபிரகாசர். இதை நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா, இந்த கேள்வி இதுக்கு முன்னாடியே சிவபிரகாசனை பத்தி ஒண்ணு கேட்டிருக்காங்க பாருங்க. அதுல துரைமங்கலம் சிவபிரகாசன் வந்திருக்கு. இதுல 4மே அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. சிவபிரகாசனாவே துரைமங்கலம் சிவபிரகாசன் தான். நன்னெறி எல்லாம் எழுதினது, பிரபுலிங்கில இதெல்லாம் எழுதினவர் இவர் தான். உதவி ஒட்டாம பாடக்கூடிய பாட்டை எழுதினவர். அடுத்த கேள்வி. நாடகத்தன்மை வாய்ந்த சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. பல்லு. இலக்கண இலக்கியங்கள் அனைத்தையும் பட்டியலிடும் நூல் எது? தமிழ் விடுத்தூது. இராசராச சோழன் உலாவில் இடம்பெறும் கன்னிகள் எத்தனை? 391. எந்த நூலில் போர்க்களத்தில் 700 யானைகளை கொன்றவனுக்கு பரணி பாடப்பெறும் என்ற கருத்துரைக்கிறது? பன்னிரு பாட்டியல். இது நம்ம சிற்றிலக்கியம் ரெஃபரன்ஸ் புக்ல இருக்கு. நாவி ஜெயராமன், அப்புறம் நம்ம இவரு சண்முகம் பிள்ளை புக்ல. அடுத்த கேள்வி. நகுல மலை குறவஞ்சி நூலை இயற்றியவர் பெயர் என்ன? விஸ்வநாத சாஸ்திரியார். அடுத்த கேள்வி. மொழி முதலெழுத்துகளால் பாடல்களை தொடங்கும் கோவை எது? வர்க்கோவை. மாதாவுடல் சலித்தாள் வல் விளையேன் கால் சலித்தேன் வேதாவும் கை சலித்து விட்டானே என்று பிறவிக்கு அஞ்சி பாடியவர் யார்? பட்டினத்தார். பண் சுமந்த பாடல் எனும் தொடர் இடம்பெற்ற திருவாசக பகுதி? திருவம்மானை. மணிமேகலையின் காதைகளில் மிகுதியும் அமைந்த யாப்பு எது? நிலைமண்டல ஆசிரியம். எல்லை காப்பது ஒன்றில்லையாளாகி நீர் எத்துக்கு இங்கிருந்தீர் எம்பிரானீரே என்ற அடியால் உணரலாகும் சைவ சமய நெறி. தோழமை நெறி சுந்தரது. திருநாம பதிகத்தின் ஆசிரியர் யார்? இது லட்சண்ய மனோகரம், லட்சண்ய யாத்திரிகம் ரெண்டுக்குமே சூட் ஆகும். கிருஷ்ணபிள்ளை. சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்படும் தோரிய மகளிர் எனப்படுபவர்கள் யார்? இது ஆடும் பெண்கள்ங்க. இது நான் பாருங்க, இரட்டை காப்பியங்கள். நம்ம ரெஃபரன்ஸ் புக்ல மாதவி பத்தி வரும் பாருங்க. இந்த இடத்துல 4வது பக்கத்துல பாத்தீங்கன்னா, ஆடி முதிர்ந்த தோரிய மகளிரும் அங்கனமே ஏறினர். இரட்டை காப்பியங்கள் வாசுபமாணிக்கம் புக்ல போய் பாத்துக்குங்க. நான் சொல்றது டவுட்னா இதை வச்சு நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்த கேள்வி. தேவர், மனிதர், விலங்குகள், பறவைகள், ஊர்வன, நீர் வாழ்வன என வில்லி பாரதத்தில் வரும் இவ்வாறும் டேஷ் ஆகும். இது சடப்பொருள். ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல போகக்கூடியது சடம் அப்படிங்கிறது. அன்னவயர் புதுவை என்று சிறப்பித்து கூறப்படும் தலம்? ஸ்ரீவில்லிபுத்தூர். ஒரு தொகுப்பில் உள்ள 10 பாடல்களில் முதல் சொல்லை அடிவராக குறிக்கும் உத்தி இடம்பெறும் நூல்? இது கொஞ்சம் டவுட்ல இருக்குங்க. இதை நான் கிளாரிஃபை பண்ணிட்டு நான் சொல்றேன். துணையது வாய்வரும் தூய நற்கல்வி திருமந்திரம் அடி இடம்பெறும் நூல். துணையது வாய்வரும் தூய நற்கல்வி திருமந்திரம் ஸ்கூல் புக்ல இருக்கு. திருவிராமேச்சுரத்தில் வெண்பா பாடி மழை பொழிய செய்தவர்? தாயுமானவர். காயும் கதம் இன்மை நன்று இடம்பெறும் இலக்கியம்? நாலடியார். சிவன் எனும் மோசை என்று பாடியவர்? திருநாவுக்கரசர். 4000 திவ்ய பிரபந்தத்தில் கலியன் என்று சுட்டப்படுபவர்? திருமங்கை ஆழ்வார். கந்த புராணத்தின் முதற் பகுதி? உற்பத்தி காண்டம். இருபத்தி 5 அரை செய்யுட்கள் கொண்ட நூலின் பெயர் யாது? பிரபந்த மாலை.
நைவளம் இந்தளம் என்ற பண் சுமந்த பாடல்களால் அமைந்த முதல் பதிகம் பாடியவர் யார்? காரைக்கால் அம்மையார். மங்களம் இலக்கிய வகைமையில் முற்பகுதியில் அமைந்த பாடல்களின் எண்ணிக்கையை குறிக்கும் மங்களம் நூல் எது? அட்டமங்கலம். பாட்டுடை தலைவனை வாழ்த்தாது நூலை ஆக்குவித்தவனை பாடும் கூழடுதல் என்னும் பகுதி இடம்பெறும் பரணி நூல் எது? கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணியில் சுட்டப்பெறும் கலிங்க தேசம் இன்று எவ்வாறு வழங்கப்படுகிறது? ஒடிசா. கண் மகிழ்ந்து துடி விம்ம புன் மகிழ்ந்து புகண்டாடின்று என்பது யாது? பிள்ளை தெளிவு. பெயரினும் வினையினும் பின் முன் ஓரிடத்து ஒன்றும் பலவும் வந்து ஒன்றுவது எது? இடைச்சொல். ஓரடி முழுவதும் ஒரு சொல்லே வர தொடுப்பது? இரட்டை தொடை. நூற்று 14. தனியே நின்று. தனியே நின்று ஒரு பொருள் பயந்து முற்று பெறும் செய்யுள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முத்தக செய்யுள். பொடி போல சிதறி கிடக்கும் சொற்களை கூட்டி பொருள் காண்பது எவ்வித பொருள்கோள்? சுண்ண மொழி மாற்று. அன்னம் சேர்ந்த மிடற்று எழு வழி இசை கண்ணுற்று அடைய டேஷ் பிறக்கும்? யகாரம். கருவி கருத்தா உடன் நிகழ்வு பொருள்களை உணர்த்தும் வேற்றுமை எது? மூன்றாம் வேற்றுமை. மகரத்தை விருதியாக உடைய சொற்கள் பெரும் சாரியைகள் யாவை? மகத்துக்கை மகவின் கை. அப்ப அத்து இன். நீட்டல் சுழித்தல் குரில் மெய் கிரு புள்ளி என்று குறிப்பிட்டவர் யார்? வீரமாமுனிவர். வஞ்சிக்கு புறனாக அமைந்த திணை எது? முல்லை. பொருந்தி காட்டுக. நற்கவிராச நம்பி தொன்னூல் விளக்கம், புத்த மித்திரனார் அகப்புறல் விளக்கம், ஐயனாரிதனார் வீரசோழியம், வீரமாமுனிவர் புறப்புறல் வெண்பா மாலை. இதுக்கு ஆப்ஷன் நார்த்துவிராச நம்பி அகப்பொருள் விளக்கம்ங்க. புத்த மித்திரனார் வீரசோழியம் அப்படிங்கிற நூல் எழுதினவர். ஐயனறினார் புறப்புறல் வெண்பா மாலை. வீரமாமுனிவர் தொன்னூல் விளக்கம். அப்ப ஆப்ஷன் சி. அருந்திரை அளப்ப ஆரிய சினத்தொடு பெரும் பூண் மன்னன் பெயர்தலும் அதுவே. இக்கொழு எத்துறையை குறிக்கின்றது? பேரான் வஞ்சி. கொடுந்திரல் உடையன துற வேறு கொட்பதனால் இடுங்கழி இர வகுதல் வேண்டா என்றிசைத்திலமோ கருநிறத் தெனு தொழிற் கராம் பெரி துடைமையால் இருள் நிறத் தொகு காணல் இரவாரல் என்றிலமோ. இவ்வடிகளில் அமைந்துள்ள கலிப்பாவின் உறுப்பினை குறிப்பிடுக. இது கொஞ்சம் இதா காம்ப்ளிகேட்டடா இருக்கு. செக் பண்ணிட்டு போடுறேங்க. அடுத்த கேள்வி. மூன்று அடியானும் முற்று பெற்று அடிதோறும் இறுதி கண் ஒகு சொல்லே தனிச்சொல்லாய் வருவது? வெளிவிருத்தம். பகைவராகிய வெற்றி மறவரின் குடலை வேலுக்கு மாலையாக அணிவித்து வீரர் மகிழ்வுடன் ஆடுதல் என்பது? பிள்ளையாட்டு. பிள்ளை பாட்டுன்னு கொடுத்திருக்காங்க. இது பிள்ளையாட்டு எனும் கலந்தை துறை. அடுத்த கேள்வி. ஒப்பிலக்கியம் என்பது இலக்கியங்களுக்கு இடையேயான உறவுகளை ஒரு பக்கமும் பிற துறைகளை ஒரு பக்கமுமாக ஒப்பிட்டு கூறுவது என்று கூறியவர் யார்? ரெனே பெல்லக். மூலப்பிரதியில் உள்ள பொருண்மைக்கு இயன்ற வரையிலும் நெருக்கமாக அமையும் வடிவத்தை எவ்வாறு அழைப்பர்? நிகழன். ஆல்பர்ட் காமோஸ் எழுதிய தி அவுட் சைடர் நாவல் அந்நியன் என்ற தமிழில் யாரால் மொழிபெயர்க்கப்பட்டது? வே. ஸ்ரீராம். கடலில் மூழ்குவனுக்கு மிதவையாக ஒரு மரக்கட்டை கிடைப்பது போல நமக்கு கிடைத்திருக்கிறது ஒப்பிலக்கியம் என கூறியவர் யார்? இது நான் எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்குங்க. வா. ஐ. சுப்பிரமணியன் நினைக்கிறேன். பட் இதுக்கு சரினா போடுங்க. இதுல தப்பா இருந்தா கூட சொல்லுங்க. ஒன்னும் தப்பு கிடையாது. என்னுடைய இது வா. ஐ. சுப்பிரமணியன். பட் எக்ஸாக்டா தெரியல. அடுத்த கேள்வி. தோ. மு. சி. ரகுநாதன் எவ்விருவரை ஒப்பிட்டு ஆய்ந்துள்ளார்? பாரதியும் ஷெல்லியும். பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து பெண்ணை தாய் போல் நினைத்து தவம் முடிப்பது எக்காலம்? பத்ரகிரியார். பல்லார் உரையின் பதி நன்று மாசர கற்பின் ஒருவர் மதி நன்று என கூறுபவர் யார்? இது கணித மேதாவியாரா விளம்பி நாகனாரா கொஞ்சம் டவுட்ல இருக்கு.
அடியார்களின் ஒழுக்கம், காலை துதி, உண்மை வற்புறுத்தல் எனும் உட்பிரிவுகள் இடம்பெறும் நூல் எது? பெரிய புராணம். தக்கோன் எனத் திரி எனும் தொடரை கூறியது யார்? ஔவையார். யானையின் மன்னரைக் காண்ட நனி மின்னா ஊனைத்தின் நூனை பெருக்குதல் முன்னின்னா இவ்வடிகள் இது இடம்பெறும் இன்னா நாற்பது. மணி நீரிழஞ்சி என்பது. பளிங்கு போலும் நீரையுடைய பொய்கை. சூடாமணி காப்பியத்திற்கு உரையாசிரியர் யார்? போ. வே. சோமசுந்தரனார். திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை குறிப்பதாக மிகுதியும் கையாளப் பெற்ற பெயர்? முப்பால். வெண்பா யாப்பின் அனைத்து வகைகளும் இடம்பெற்ற 11 கீழ்க்கணக்கு நூல் எது? நாலடியார். வெல்வது வேண்டின் வெகுளி விடல் என அறிவுறுத்தும் நூல் எது? நான்மணிக்கடிகை. சிறுகதை அமைப்பை பெற்ற முதல் நூல் எது? மங்கையர்க்கரசியின் காதல். கதைகள் கதைக்கருவால் பண்பால் உணர்ச்சியினால் சிறப்படைவன என்று கூறியவர் யார்? இது சிவத்தம்பியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரே மூச்சில் படித்து முடித்ததற்குரிய கதையே சிறுகதை என்று குறிப்பிட்டவர் யார்? எட்கார் ஆலன் போ. யாருடைய படைப்புகள் ஆங்கில பெண் நாவலாசிரியை ஜேன் ஆஸ்டின் என்பவரை நினைவூட்டுகின்றன? ஆர். சூடாமணி. யாருடைய கதைகளில் வஞ்ச புகழ்ச்சி அணி சிறந்து விளங்கும்? ஜெயகாந்தன். விவேக சிந்தாமணி மாத இதழில் தொடர்கதையாக வெளிவந்த புதினம் எது? கமலாம்பாள் சரித்திரம். யாருடைய சிறுகதைகள் குசிகர் குட்டி கதைகள் என்ற தொகுதியாக வெளிவந்தது? மாதவையா. அம்மா வந்தாள் புதினம் தொடராக வெளிவந்த இதழின் பெயர் என்ன? கணையாளி. கொட்டிச் சேதம் கூத்து சிலப்பதிகாரத்தில் எந்த காண்டத்தில் கூறப்பட்டுள்ளது? வஞ்சிக்காண்டம். வானொலியில் நடிப்பதற்கென்றே எழுதப்பட்ட 10 நாடகத்தின் தொகுப்பு? தெல்லாற்று நந்தி. பாரெல்லாம் நமது நாட்டின் பெரும் புகழ் பரப்பி மக்கள் போரெல்லாம் ஒடுங்க வேண்டும் என பாடியவர்? நாமக்கல் கவிஞர். இதுல பாருங்க, இந்த யாருடைய கதைகளில் வஞ்ச புகழ்ச்சி, விவேக சிந்தாமணி, குசிகர் கட்டிகர்கள், அம்மா வந்தால், வானொலியில் நடிப்பது எல்லாமே சிட்டி சுந்தரராஜன் சிவபால சுந்தரமுடைய தமிழ் இது நாவல் இலக்கியம் இருக்கு பாத்தீங்களா, ரெஃபரன்ஸ் புக்கு அப்படியே கேட்டிருக்காங்க. காணிக்காரன் பழங்குடி சமுதாயத்தில் பிலாத்தி என்பவர் யார்? பங்காளி. விடுகதையின் வடிவங்களுள் ஒன்று. விகடப்பா. பொம்மக்கா திம்மக்கா கதாபாத்திரங்கள் இடம்பெறும் கதைப்பாடல் எது? முத்துப்பட்டன் கதை. டாக்டர் துளசி ராமசாமி குறிப்பிடும் நாட்டுப்புற தெய்வங்களின் வகைப்பாடுகள் எத்தனை? 6. புது கவிதையில் நெடுங்கவிதை வடிவில் வெளிவந்த படைப்பு எது? குருஷேத்திரம். நடசாரி ஓலைப்பட்டயம் என எந்த விளையாட்டின் தோற்ற வளர்ச்சியை கூறுகிறது? சிலம்பாட்டம். இருக்கும் வரை எல்லாம் கிடைக்கும் வரை இன்ப வானத்தினிலே அன்பு கிளைதனிலே சிட்டு குருவிகள் போல் சேர்ந்து மகிழ்ந்திடுவோம் என கூறிய கண்ணதாசனா மருதகாசியன் டவுட். திரைத்துறையில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எப்படத்தின் மூலம் திரைப்பட உலகில் நுழைவு பெற்றார்? படித்த பெண். சுகத்தினை நான் வேண்டி தொழுதேன் எப்போதும் அகத்தினிலே துன்புற்றெழுதேன் என்று பாடிய கவிஞர்? பாரதியார். கல்கத்தா ஜேர்னல் என்ற இதழ் எத்தனை பக்கங்களை கொண்டது? இது குருசாமி புக்கு பாத்தீங்கன்னா 8 பக்கம். தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளில் செயல்படும் தமிழ் எழுத்துரு எது? டாம். TAM. ஆடமி என்ற தமிழ் குறியீட்டு மென்பொருளை உருவாக்கியவர்? முனைவர் ஸ்ரீனிவாசன். பாடினியார் வலைப்பூ யாருக்காக உருவாக்கப்பட்டுள்ளது? பெண்கள். கணினியில் செய்திகளின் சங்கமம் என்று அழைக்கப்படுவது எது? வலைப்பூ. பிலிப் புக் என்பதன் தமிழாக்கம்? புறத்து நூல். முதல் பக்கமே தலையங்கமாக அமைந்திருந்த இதழின் பெயர்? இந்தியா. எனக்கு நகைச்சுவை உணர்வு இல்லாவிட்டால் நான் எப்பொழுதோ தற்கொலை செய்து கொண்டிருப்பேன். இது யாருடைய கூற்று? காந்தியடிகள். மொழிநடை தெளிவாக அமைவதற்கு பயன்படுத்த வேண்டிய வாக்கிய அமைப்பு? உடன்பாட்டு வாக்கியம். உலக மொழிகள் அனைத்தையும் கணினியில் உள்ளடக்கும் எழுத்துரு எது? ஒருங்குறி. நாடொடி இலக்கியம் எனும் நூலின் ஆசிரியர்? கி.வ. ஜெகநாதன். தமிழில் முதலில் தாலாட்டு பாடலை பாடியவர் யார்? பெரியாழ்வார். தமிழ்நாட்டு நாடோடி கதைகள் எனும் தொகுப்பினை இது கொஞ்சம் தமிழ் நாடோடிகளை கி.வ. ஜெகநாதன் தான் சார் தொகுத்தாங்க. ஆனா ராஜ நாராயணனையும் சொல்றாங்க. தொகுத்தது சிறுவர் நாடோடி கதைகள்
அப்படிதான் வருது. ஒருவேளை அதை எடுத்து போட்டிருப்பாங்களோ அப்படிங்கிற டவுட். அப்படி பார்த்தா ராஜநாராயணன் தான் விடையா இருக்கும். அடுத்த கேள்வி. வையந்தருமியு வனமின்றி வாழும் சொர்க்கம் வேறுண்டோ எனும் பாடல் வரிகள் இக்கவிதையில் இடம்பெற்றுள்ளது. ஸ்கூல் புக்ல வருதுங்க. உமர் கய்யாம். வார்த்தையே மணல் ஓசையே ஜலம் என்ற கவிதை வரிக்கு சொந்தக்காரர் யார்? நான் பிச்சமூர்த்தி. நமது நாட்டில் முதலில் தொழில்நுட்பத்தில் சிறந்த நேர்படி ஒளிப்பட அச்சுமுறையை பின்பற்றிய பெருமைக்குரிய இதழ் எது? ஹிந்து. இது சிறப்பு தமிழ் புக்கில் இருக்கு சார். +1 +2 நினைக்கிறேன். சிறப்பு தமிழ்ல இருக்கு. ஒரு செய்தியை பற்றி ஒருவர் இன்னொருவரிடம் முதலில் எதை சொல்லுகின்றோரோ அதைத்தான் முதலில் கொண்டு வர வேண்டும் என்று வழிகாட்டியவர் சீபா ஆதித்தனார். இந்திய மொழி இதழ்களின் தந்தையாக கருதப்படுபவர் யார்? ராஜா ராம்மோகன் ராய். தலையங்கத்தை செய்தித்தாளின் கருத்து கண்ணாடி என்று கூறியவர் யார்? MB காமத். அமிர்த வசனி இவ்வகை இதழாக வெளிவந்தது? மகளிர் இதழ். சார் 150க்கு மேக்சிமம் ஒரு 6-7 கொஸ்டின் தான் கரெக்டா தெரியலீங்க. பட் நான் டவுட் உள்ள கொஸ்டின் இருந்ததுன்னா நீங்க எனக்கு இதுலயே போடலாம். நீங்க கமெண்ட்லயே ஏகப்பட்ட பேர் நம்மளை திட்டியே போடுறீங்க. அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்க விமர்சனம் பண்ணலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. அதே மாதிரி இங்க மேக்சிமம் நான் ஒரு கொஸ்டினை 10 தடவை படிச்சா மட்டும்தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. நீங்க சங்க இலக்கியம் பொறுத்த வரைக்கும் நான் தான் சொல்றேனே, இந்த புத்தகத்துல தான் அதிகமா 10 கொஸ்டின் பக்கமா கேட்டிருக்காங்க. இந்த புக்கை படிச்சு எடுத்திருக்காங்க சார், நல்லாவே தெரியுது. நீங்க அந்த புக் இருந்ததுன்னா நீங்க போய் பாருங்க. நான் சொல்றதுல உங்களுக்கு உடன்பாடு இருந்ததுன்னா போய் பார்க்கலாம். அதே மாதிரி ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் இருந்தது சங்க இலக்கியம்லாம். இதெல்லாம் எங்கிருந்து இருக்காங்கன்னா நாங்க எவ்வளவு நாள வச்சு கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி இந்த ஒளி இயல்ல இவரு சக்தி விளையா புக்கு, இக்கால மொழிகள், பாருங்க ராசீனிவாசன்லாம் நான் உங்ககிட்ட காட்டுனேன். அந்த புத்தகத்துல இருந்து எடுத்திருக்காங்க. இதுல எல்லாம் காப்பியங்கள்லாம் அந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் இல்ல. பட் சமய பக்தி இலக்கியத்தெல்லாம் சும்மா பூண்டு விளையாண்டு இருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு நீங்க கண்டிப்பா ரெஃபரன்ஸ் புக்கு, நீங்க இந்த இதழியல் குருசாமி, கோதண்டபாணி, அப்புறம் இதழியல்ல ஸ்கூல் புக் இருக்கு பாத்தீங்களா, 10th +1 +2 சிறப்பு தமிழ்ல பக்காவா இருக்கு. அந்த இதெல்லாம் படிச்சிருந்தா கண்டிப்பா அடிக்கலாம். அதே மாதிரி இதழியல், நாட்டுப்புறவியல், அப்புறம் நம்ம தமிழ் நாவல்களின் தோற்றமும் வளர்ச்சியும் நம்ம சுந்தரராஜன் புக்கு, கிட்டத்தட்ட அதுல 30 கொஸ்டின்ஸ் பக்கமா நீங்க எண்ணி பாருங்க. நான் சொல்றது கரெக்டா இருக்கும். நீங்க ரெஃபரன்ஸ் புக் படிச்சிருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா அந்த 30ல 20-25 அடிச்சிடலாம். மேக்சிமமா என்னை பொறுத்த வரைக்கும் நேற்று காலையில் எனக்கு சொன்ன வரைக்கும் ஒரு 102 மார்க் அதிகபட்சமா சொல்லியிருக்காங்க. ஐயா எனக்கு 102 வரும். ஏன்னா இப்ப நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணத நேற்று நைட்டு 10 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் எங்க இன்ஸ்டிடியூட்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு 10-15 நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் கிட்ட எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டு தான் இந்த இதை நாங்க எடுத்திருக்கோம். அதுல ஒரு 102 பக்கமா சொல்லியிருக்காங்க. நான் அதிகபட்சம் நான் சொன்னது 102க்கு மேல யாராச்சும் இருந்தா சொல்லுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்க சொன்னீங்கன்னா தான் கட் ஆஃப் போட முடியும். அதே மாதிரி நான் கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் கிட்டத்தட்ட 7/2/2024 இந்த வேற 2 நாள் சொல்லணும் அப்படின்னா இந்த கொஸ்டினை வச்சு இப்ப நான் கொடுக்குற ஆன்சர் கீயை வச்சு பார்த்துட்டு எத்தனை பேர் 90க்கு மேல எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா கரெக்டா என்னால சொல்ல முடியும். அதே மாதிரி நீங்க சொல்லும் போது தயவு செய்து உங்களுடைய கம்யூனிட்டி மென்ஷன் பண்ணுங்க. அப்பதான் எங்களால தெளிவா போட முடியும். இது நாள் வரைக்கும் இருந்தது வேற, இப்ப இருக்கிறது வேற. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஓபன் காம்படிஷன் ஜெனரல் 10க்கும் மேக்சிமம் டிசி எம்பிசி தான் அதிகம், இது வரைக்கும் அதிகமா எடுத்திருக்காங்க. ஓபன் காம்படிஷன்ல மேக்சிமம் ஜெனரல் டர்ன்ல டிசி எம்பிசியுடைய கான்ட்ரிபியூஷன் போன டிஆர்பி வச்சு நான் சொல்றேன். எஸ்சில ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியலினத்தை சேர்ந்த சகோதரர்கள் ஒரு 5-6 பேர் போனதுல எனக்கு தெரிஞ்சு எங்க இன்ஸ்டியூட்லயே கலைச்செல்வின்னு ஒரு பொண்ணு, முருகன் ஒருத்தர், இன்னும் 2-3 பேர் திடீர்னு பேர் ஞாபகத்துக்கு வரல, ஒரு 4-5 பேர் போயிருக்காங்க. நானே அதை பார்த்திருக்கேன். அதனால
நீங்க அது கரெக்டா சொன்னாதான் நம்மளால ப்ரிடிக்ட் வந்து பண்ண முடியும். இது வரைக்கும் வந்து யாருமே சொல்ல கிடையாது. நான் வந்து யூடியூப்ல போட்ட பின்னாடி எல்லாமே பதிவிடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். அதனால நீங்க வந்து பாருங்க, எங்களுடைய இது எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் 9025420905. எந்த டைம்ல வேணாலும் நீங்க வந்து எனக்கு கால் பண்ணி கூட சொல்லலாம், மெசேஜ் பண்ணலாம். எங்க டெலிகிராம் குரூப் இருக்கு, வல்லூர் வாசல் வட்டம்னு வெப்சைட் இருக்கு, எதுல வேணாலும் வந்து பதிவிடலாம். நீங்க ஆர்வத்தோடு சொன்னா மட்டும்தான் வந்து சொல்ல முடியும். புரியுதுங்களா? அதுதான் இன்னொன்று வந்து நான் இந்த 75 ஜஸ்ட் பாஸ் மார்க் எடுக்கலாம், பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கறதெல்லாம் வந்து போய் அதெல்லாம் வந்து இது போன வருஷமும் நான் சொன்னேன், கண்டிப்பா வந்து 100க்கு மேல எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கடினம் தான், பட் எல்லாத்தாலுமே முடியாது. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா இருக்கு. போன வருஷம் மேக்சிமம் 120 2 எடுத்தாங்க, 119 எடுத்திருக்காங்க, 118 எடுத்தாங்க. 118 வந்து எங்க இன்ஸ்டியூட்லயே ஆரோக்கிய ஜெயசோதனை எடுத்தது. அடுத்து 115 வந்து கலைச்செல்வின்னு எடுத்தது. பட் ஒவ்வொரு மார்க்ல வந்து பாருங்க, அந்த 120ல இருந்து 110க்குள்ளே எத்தனை பேருங்க 40-50 பேர் பக்கமா எடுத்திருக்காங்க. பட் இந்த வருஷம் 100க்கு மேல அதிகமா எடுக்க முடியாது. புரியுதுங்களா? ஆனா 120 எல்லாம் வராது, 110க்கு மேல எல்லாம் போகாது. என்ன பாருங்க, 105 102 இந்த மாதிரி இது வரலாம். ஏன்னா எவ்வளவு பேர் கஸ் பண்ணி வந்து போட்டிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு மேக்சிமமா வந்து ஒரு 75 மார்க்குக்கு தான் சொல்லியிருக்காங்க. 75 90 ஒருத்தர் தான் வந்து 102 மார்க் வந்து வருங்கிறாரு. பட் அவர்கிட்ட கூட நான் வந்து இன்னும் ஃபுல்லா வந்து இது பண்ண கிடையாது. பட் இதை பார்த்துட்டு வந்து சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். அதனால கண்டிப்பா உங்களுடைய இதை பதிவிட்டா மட்டும்தான் சரியா வந்து சொல்ல முடியும். பட் நாம எல்லாமே 100% வந்து எத்திக்கல். நம்ம என்கிட்ட படிச்சா மட்டும்தான் போடுவோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. போன வருஷம் எல்லாமே பார்த்துருப்பீங்க, ஃபுல்லா சர்வீஸ் பண்ணோம். உங்களுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனு, சப்போஸ் இன்கேஸ் வந்து இந்த கொஸ்டின்ஸ்ல வந்து ஆன்சர் கீ தப்பா இருந்தா கூட புக்கோட நான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே போன வருஷம் 356 பேர் போனாங்க, 210 பேருக்கு மேல நான் கொடுத்துருக்கேன். நாங்க அப்படியே எடுத்து கொடுத்துருக்கோம். இந்த புத்தகத்துல வந்து பாருங்கன்ட்டு நான் அதனாலதான் முக்கியமான புத்தகம் எல்லாம் வந்து உங்களுக்கு காட்டினேன். ஏன்னா இன்கேஸ் நாளைக்கு இப்ப இந்த இதுலயே நான் சொன்னதுல எதுனாச்சும் டீவியேஷன் புத்தகத்துல நான் சொல்றது சாதி சுப்பிரமணியம் புக்ல ஏதோ தப்பா கொடுத்துருந்தா நீங்க வந்து ஈஸியா எடுத்து போடலாம். அதனாலதான் புக்கெல்லாம் வந்து எடுத்து வந்து காட்டினது. கண்டினியூவா என்னுடைய சேனல் வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு இது நீங்க வேலைக்கு போற வரைக்கும் நாங்க வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருப்போம். அதே மாதிரி இப்ப நாங்க வந்து பிஜிடிஆர்பி காலேஜ் டிஆர்பி ரெகுலரா கிளாஸஸ் வந்து டெய்லியுமே வந்து 8 to 10 வந்து போய்கிட்டு இருக்கு. எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு, எப்பொருள் யார் யாராய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நன்றி, வணக்கம். வல்லூர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன். நன்றி, வணக்கம்.